அது மட்டும் இல்லை சார், சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த பீரோவை உடச்சி 500 கட்டு திருடிட்டு போயிருக்காங்க. அது திருடு தானே? எப்படி நீங்கள் வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணால் ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், ஃபோனு, லேப்டாப்பு சீஸ் பண்ணலாம். பணத்தை எப்படி சீஸ் பண்ணுவீங்க? அது அவங்க சொல்லலாம், சார் இல்லை சார், அவர் வந்து பணம் அந்த 94,000 வாங்கிட்டாரு, அதுக்காக நாங்கள் சீஸ் பண்ணோம். நீங்களே தான் சொல்கிறீங்க ஜிபேயில் வந்துச்சுன்னு சொல்லி. அப்போ அக்கௌண்ட்டை தானே ஃப்ரீஸ் பண்ணோம். எப்படி நீங்கள் கேஷாக இருக்கிற பணத்தை எடுப்பீங்க? அதில் எவ்வளோ இருந்தது நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா? அப்படியே எடு. அதை போலீஸ்காரர் சொல்ல அப்படியே எடு, அப்படியே எடு. அதில் ஒரு 500 தனியாக கிடக்கு, அதை சொல்கிறார், அந்த 500 எடு. எவ்வளவு மோசமாக தமிழக காவல்துறை போயிட்டு இருக்கு யோசிச்சுப்பாரு. இந்த கைது நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் நடக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எதிரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கலாம். நீங்கள் திமுக பண்ணுற ஊழலை, திமுக குடைகிற மலைகளை, திமுக நடத்துகிற இல்லீகல் கல்குவாரிகளை, திமுக பண்ணுற மணல் கொள்ளைகளை நீங்கள் என்னைக்காவது நியூஸாக போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களையும் கைது பண்ணுவாங்க.